பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எதிரிக்கு எதிரி நண்பன் அது மாதிரி அரசியல்ல பழிவாங்குற எண்ணம் படலம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியிருக்கு. ஸோ பழசெல்லாம் நான் மறக்கல. இன்னும் நான் நினைச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு நீ எப்படியெல்லாம் வந்து செஞ்ச, அது எல்லாமே இப்போ நான் ஆடுற ஆட்டம். இன்னைக்கு என் கை ஓங்கி இருக்கு. நீ வந்து கீழ இருக்க, நான் மேல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பழைய நண்பர்கள் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டு சேர்ந்து அவங்கள முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. என்ன நடக்குது இந்த அரசியல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிமுக, பாஜக. இங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. பாஜகல நயினார் நாகேந்திரன் இருக்காரு. இவங்க 2 பேரும் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்லயே ஓரங்கட்டி வைக்கணும். இவங்க வந்து கட்சியில எல்லாம் ஓரங்கட்ட வைக்கணும் இல்ல, கூட்டணியில ஓரங்கட்டி வைக்கணும் இல்ல. ஒட்டுமொத்த அரசியல்ல இருந்தே இவங்கள வந்து ஓரங்கட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் கூட்டு சேர்ந்து, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி கூட்டு சேர்ந்து, இவங்க இருந்தா எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அதனால இவங்கள ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடுவோம், கழட்டி விட்டுட்டு ஓரங்கட்டி விட்டுட்டு நம்ம ஃபுல்லா ராஜ்யம் பண்ணுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்களாம். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, வெளியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரே சமூகத்தினர் தான் இருப்பாங்க. டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், நயினார் நாகேந்திரன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரே சமூகத்தினர் தான் இருப்பாங்க. சோ ஆனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் இருக்குல்ல. என்னதான் வெளிப்படையா நம்ம பார்த்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அடிப்பட்ட ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணோம்னா பொறுத்திருந்து என்ன பண்ணும், வேட்டையாடும். அது மாதிரி இவரு என்ன பண்ணிருக்காரு, நிறைய அடிபட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் என்ன பண்ணிருக்காரு, நிறைய அடி வாங்கியிருக்காரு. யாரால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா சசிகலாவால தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு 2 பேரும் என்ன இருக்காங்களாம், இறங்கி இருக்காங்களாம். நயினார் நாகேந்திரன் நெல்லை மாவட்டம் பணக்குடியை சேர்ந்தவரா இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பசாமி பாண்டியன் அவரு செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு அதிமுகல. அவருக்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர் தான் நயினார் நாகேந்திரன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுபான பார்கள்லாம் எடுத்து என்ன பண்றாரு, நடத்தி வர்றாரு. அதுக்கப்புறம் சசிகலாவால அவர் என்ன பண்றாரு, அரசியலுக்குள்ள வர்றாரு. 2001ஆம் ஆண்டு அவரு தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினர் வராரு. வந்த உடனே என்ன பண்றாங்க, போக்குவரத்து துறை அமைச்சரா கொடுக்குறாங்க. இந்த போக்குவரத்து துறை அமைச்சரா கொடுத்த உடனேயும் அவர் வந்து என்ன பண்றாரு, நெல்லை மாவட்டங்கள்ல கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவரா என்ன பண்றாரு, வளர்ந்துட்டு வராரு. கருப்பசாமி பாண்டியனை மிஞ்சி என்ன பண்றாரு, நயினார் நாகேந்திரன் வந்து என்ன பண்ணாரு, வளர்ந்துட்டு வராரு. மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுது, பெருகுது. உடனே டிடிவி தினகரன் பார்த்து என்ன பண்றாருன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா நாளடைவுல திருநாவுக்கரசர் மாதிரி ஆகி நமக்கு எதிராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சசிகலா கிட்ட இந்த விஷயத்தை போட்டதாகவும், சசிகலா அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்தை ஜெயலலிதா கிட்ட போட்டதாகவும், ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா போக்குவரத்து துறையை புடுங்கி என்ன பண்றாங்க, மின்சாரத்துறையை கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்றாரு, அதுலயும் என்ன பண்றாரு, தொடர்ச்சி என்ன பண்றாரு, வளர்ந்துட்டு வராரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த தேர்தல், அதாவது டிடிவி தினகரன் வந்து என்ன பண்றாரு, தேனியில வந்து தன்னுடைய ஆதரவாளரான ஓபிஎஸ் என்ன பண்றாரு, வளர்த்து விடுறாரு. அப்படி வளரும் போது இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்க 3 பேரை சேர்ந்து என்ன பண்றாங்க, நயினார் நாகேந்திரனை டம்மி பண்ணோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்காக என்ன பண்றாங்க, தேர்தல்ல தோல்வி அடைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல இவர் என்ன பண்றாரு, ஜெயிச்சுட்டு வராரு. ஆனா இருந்தாலும் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தும் இவருக்கு வந்து அமைச்சர் பதவி மறுக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஜெயலலிதா கிட்ட நெருங்க விடாம சசிகலா அவர்கள் என்ன பண்றாங்க, பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, முழுமையா அதாவது அதிமுக இருந்து முழுமையா ஓரங்கட்டப்பட வைக்கிறார் நயினார் நாகேந்திரன். யாராலன்னு பாத்தீங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேராலையும் என்ன பண்றாரு, வரங்க 2016 எலெக்ஷன்ல நிக்கிறாரு, தோக்குறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சசிகலாவை எதிர்த்து தான் என்ன பண்றாரு, அதிமுகல இருந்து வெளியே வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு, பாஜகல போய் சேர்றாரு. இப்போ பாஜகல அவரு ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு. சோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு செய்ததை நான் இன்னும் மறக்கல. அதனால வந்து என்ன பண்ண போறேன், இவங்க எல்லாரையும் ஓரங்கட்ட போறதா இவர் முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சசிகலாவால தான் இவர் என்ன பண்றாரு, வளர்ந்துட்டு வராரு. சசிகலாவால தான் இவர் முதலமைச்சராகவும் ஆகுறாரு. சசிகலாவுக்கு அப்புறம் துரோகம் பண்றாரு. மீண்டுமாய் சசிகலா உள்ள வந்துட்டா நம்முடைய கதி என்னவா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 3
3 பேரும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 3 பேரும் ஒண்ணா ஆயிட்டாங்க. சோ ஒண்ணா ஆயிட்டு அதிமுக எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் பதவியை விட்டு தர மாதிரி இல்ல. அதிமுக அழிஞ்சே போனாலும் நான் பதவியை விட்டு தருதா இல்ல. ஏன்னா அவங்கள உள்ள விட்டா என் கதி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி பதப்பதத்துட்டு இருக்காராம். சோ இங்க வந்து என்ன பண்ணனா நயினார் நாகேந்திரனும் அதிமுகல இருந்து போனவர் தான். இவங்க 3 பேரால அடி வாங்க ஓட்டவர் தான் நயினார் நாகேந்திரன். சோ இங்க பாஜகவுல இவரோட வாய்ஸ் கொஞ்சம் ஓங்கி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, என்ன திட்டம் போடுறாருன்னா, ஏன் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இவங்களை அரசியலை விட்டு ஓரங்கட்ட கூடாது அப்படின்ற ஒரு தகவல் வந்து என்ன பண்ணிருக்கு, அரசல் புரசலா அரசியல் வட்டாரங்கள்ல பதவி இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனும் பரவாயில்ல, எனக்கும் அவங்க வந்து நிறைய செஞ்சிருக்காங்க, அதனால அவங்கள சும்மா விடக்கூடாது, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி நம்ம கை குலுக்கிட்டு அவங்கள அரசியலை விட்டு ஓரங்கட்டலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இறங்கிட்டதாகவும் 2 தரப்பிலிருந்தும் தகவல் வந்து பரவி இருக்கு. சோ இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு டிமாண்ட் வச்சாரு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுனால, எக்காரணத்து கொண்டும் ஓபிஎஸ்ஸையும், டிடிவி தினகரையும், சசிகலாவையும் நான் கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து என்ன பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துல வந்து என்ன மாதிரி பேச்சுகள் வந்துன்னா, பரவாயில்லங்க போனா போதுங்க, ஓபிஎஸ் கூட நான் சேர்த்துக்கிறேன், ஆனா டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நான் ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டேன். அப்படி ஒருவேளை அவங்கள உள்ள கொண்டு வந்தனா இங்க என் தலைக்கு வந்து ஆபத்து வரும், சில குழப்பங்களும் ஏற்படும், அதனால அவங்கள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்ததாகவும் தகவல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி ஏன் ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிறது அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு வாதத்தையும் நம்ம வந்து முன்னிப்பா கேட்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரட்டை இலை சின்ன வழக்கு தேர்தல் ஆணையத்துல நடக்குது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதகமா தான் அமையும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுனால இப்போ ஓபிஎஸ் தாம் பக்கம் இழுத்துக்கிட்டா இந்த இரட்டை இலை சின்ன விவகாரம் வந்து சுமூகமா முடியும். ஏன்னா சைன் போடுறது வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் தான் சைன் பண்ண. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற இந்த உரிமையல் வழக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் இருக்குதே கண்டி, இன்னும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு முழுமையான அறிவிப்பு வரவே இல்லை. இவங்க போட்டுக்கலாம், அதாவது அதிமுக சைடு போட்டுக்கலாம், இவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் பொதுச் செயலாளர். ஆனா சட்ட ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னமும் சட்ட ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிதான் இருக்குது கண்டி. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்றது இல்லவே இல்லை. ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் இருக்கிறாரு, இணை ஒருங்கிணைப்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. சோ இவங்க வந்து தேர்தலில் வந்து அந்த ஃபார்ம் கொடுப்பாங்களா, இரட்டை இலை சின்ன வழங்குறதுக்கு சின்ன வழங்குற ஃபார்ம் இருக்குல்ல, அதுல 2 பேரும் சேர்ந்து சைன் போடணும். அதுதான் வந்து விதி, சட்ட விதியா இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போயிருச்சுன்னா, சின்ன அவர்கிட்ட போயிருச்சுன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழ சின்னம் போட்டு எத்தனையோ குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. நிறைய ஓபிஎஸ் நிப்பாட்டினாங்க, பலாப்பழம் மாதிரி நிறைய சின்னம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் மீறி வந்து என்ன பண்ணாரு ஓபிஎஸ் வந்து பண்ணாரு, 2ஆம் இடத்துக்கு வந்தாரு. அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. சோ இந்த நிலைமையில இருக்கும்போது அவர்கிட்ட சின்னம் இருக்குதோ இல்லையோ, அவர்கிட்ட ஒரு சில ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் இந்த பக்கம் வந்தா நம்மளுக்கு இன்னும் கூடுதலான பலம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்ணாருன்னா ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கிறார். ஆனா ஓபிஎஸ் வைக்கிறது என்னன்னா, நான் மட்டும் உள்ள வர மாட்டேன், நான் சசிகலாவையும் டிடிவி தினகரன் எல்லாரையும் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் நினைக்கிறாரு, பாஜக நினைக்குது. சோ இதெல்லாம் கணக்கிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி இது இப்படி வந்து நான் பண்ணியிருக்காரா சொல்லியிருக்காராம். எதுக்கு நம்ம அவங்க கிட்ட போய் கெஞ்சணும்? பாஜகவை நம்ம பிடிச்சா அந்த இரட்டை இலை சின்னமும் நமக்கு தான் வந்துடும். என்னதான் நீங்க வந்து சட்ட ரீதியா சாட்சிகளை இது அது முன்னாடி வச்சாலும் இங்க பாஜக காய் நகர்த்து தானே. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தேர்தல் ஆணையம் இருக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ, இடி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ பாஜகவை நம்ம பிடிச்சிட்டா இரட்டை இலை சின்ன பக்கம் நம்ம தான் வந்துட போகுது, கட்சியே நம்ம பக்கம் தான் வரப்போகுது, எல்லாமே நம்ம பக்கம் தான் வந்துட போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் சேர்ந்து இவங்களை முழுசா ஓரம் கட்டிடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் இருக்காங்களாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி போடுற திட்டம்படி கட்சியும் சின்னமும் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி, அதாவது பாஜகவுடைய தயவுனால எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டா சசிகலாவுடைய நிலைமையும் டிடிவி தினகரோட நிலைமையும் ஓபிஎஸ் நிலைமையும் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் போயிருக்கு. இப்ப டிடிவி தினகரன் கூட தனியா ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காரு. ஓபிஎஸ் என்ன பண்றாருன்னா, நான் எப்படியாவது அதிமுகவை
அங்கிருந்து நான் மீட்டுடுவேன் அப்படின்றதுனால அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காரு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா கட்சி ஆரம்பிக்கிற ரேஞ்சுக்கு ஓபிஎஸ் போயிட்டாரு. ஏன்னா பாஜக கூட்டணியில வந்து அதிமுக தஞ்சம் அடைந்ததுனால பாஜக மீறி ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாஜக சொல்றதான் ஓபிஎஸ் கேட்டு ஆகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வத்திக்கு ஓபிஎஸ் கேட்ட தாரம் வாக்காது பாஜக. அதுக்கு ரெடியாவும் இல்ல, கொடுக்கறதுக்கு இவரும் ரெடியா, எடப்பாடி பழனிசாமி ரெடியா இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்காரு. சசிகலா அவர்களும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல போகணும், இல்ல ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கிறதுல போகணும், இல்ல அவங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் போறாங்க. சோ இதெல்லாம் கணிச்சுதான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சோ உச்ச நீதிமன்றத்திலும் மற்ற நீதிமன்றங்கள் இருக்கிற வழக்குகளை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா, சட்ட ரீதியா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராம். என்னதான் நடக்க போகுது நம்மளுக்கு தெரியல. இங்க நயினார் நாகேந்திரனும் அவரும் வந்து என்ன பண்ணா, நான் இவங்களால தாங்க ஓரங்கட்டப்பட்டேன், ஜெயலலிதா கட்டியே என்ன வந்து இவங்க தான் ஓரங்கட்டி வச்சாங்க, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க தான் வந்து என்ன ஓரங்கட்டி வச்சாங்க, அதுக்கு நான் பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவரு கங்கணம் கட்டி அழிகிறாரு. இவங்களை சேர்த்துக்கிட்டா எனக்கு பதவி ஆபத்து வரும், சோ இவங்களை முழுசா அரசியலை விட்டு ஒதுக்கணும் அப்படின்னு இவரும் என்ன பண்றாரு, கங்கணம் கட்டி அழிகிறார். சோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இந்த இரண்டு பழைய நண்பர்களும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அரசியலை விட்டு ஓரங்கட்ட வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்குதா தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரனும் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அரசியலை விட்டு ஓரங்கட்டி வைக்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு கை கொடுக்க போகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.